பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன்இஹெச்டி கால்நடை பராமரிப்பு துறை சம்மந்தமான இன்டர்வியூ அப்டேட் போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ மாவட்ட வாரியாக இருக்கிற காரிடங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து தகுதியான அப்ளிகேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு மறுபடியும் வந்து ரீஷெடியூல் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அப்போ வந்து லிஸ்ட் தான் நம்ம வந்து விசுவல் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்வளோ வேகன்சிஸ் ப்ளஸ் வந்து அடிஷ்னல் வேகன்சிஸ் இருக்குமா என்னன்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபுல்லாக. தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஒரு இன்டர்வியூக்கான மெட்டீரியல் அப்படின்றது நம்ம போன வீடியோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வேணுங்கிறவங்க நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் 18 வேகன்சி இருந்தது. இதுக்கான தகுதியான விண்ணப்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932, பெரம்பலூரில் 18, எவ்வளோ பேர் தகுதியான விண்ணப்பங்கள்னா 2178. இது அடிஷ்னலாகவும் மறுபடியும் வந்து வேகன்சியும் அடிஷ்னலாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்ளிகேண்ட்டும் கூட இருந்தாங்க. இருந்தாலும் 2019 வந்த வேகன்சி லிஸ்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து அனலிசிஸ் பண்ணுறோம். கூடுதலான இப்போ ரீசெண்டாக போன டைம் நடந்த 2022 ஸ்டார்டிங்கில் வந்து இன்டர்வியூ நடந்துட்டு இருந்தது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். 2023 ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூ நடத்தினாங்க. 1 வீக் 10 டேஸ்லேயே வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் கண்டினியூவாக. இப்போதைக்கு 2019 எவ்வளோ வேகன்சிஸ் வந்தது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பெரம்பலூரில் 18 வேகன்சி, நீலகிரியில் 17 வேகன்சி, கிருஷ்ணகிரியில் 9 வேகன்சி, கரூரில் 24, அரியலூரில் 19, கோயம்புத்தூரில் 49, ஈரோடில் 19, நாகப்பட்டினத்தில் 41, தேனியில் 34, திருவள்ளூரில் 34, காஞ்சிபுரத்தில் 50, திருவாரூரில் 43 வேகன்சி, தருமபுரியில் 27, புதுக்கோட்டையில் 79, திண்டுக்கல்லில் 66, கன்னியாகுமரியில் 48, மதுரையில் 47, திருப்பூரில் 73, நாமக்கல்லில் 48, சிவகங்கையில் 63, சேலமில் 59, தூத்துக்குடியில் 30, வேலூரில் 67. ஸோ இப்போ திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து இப்போ நடக்க போகுது. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கால் லெட்டர் வந்திருக்கு. 66 வேகன்சிக்கு 6433 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாகவும் செஞ்சுருக்கலாம் இப்போ. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம கண்டினியூவாக 1 or 2 டேஸில் வந்து சொல்கிறேன். சிவகங்கை மாவட்டம் 63 வேகன்சிஸ்க்கு 8300 பேர் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து சேலமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 59 வேகன்சி, 9880 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் 30 வேகன்சி, 10390 பேர் போட்டிருக்காங்க. வேலூரில் 67, 11100 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடலூரில் 34, திருச்சியில் 80, திருவண்ணாமலையில் 57, தஞ்சாவூரில் 201. ஸோ இருக்கிறதுலே அதிகமான வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. விழுப்புரமில் 114, திருநெல்வேலியில் 62. ஸோ இந்த இவ்வளோ வேகன்சிஸும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமாக 2019ஆம் ஆண்டு வந்த ஒரு இணைப்பு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த 2019ஆம் ஆண்டு வேகன்சியே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்தது. இப்போயும் இது இன்னும் கூடுதலாக செஞ்சுருக்கு. ஏன்னா இதிலிருந்து ப்ரமோஷன் அப்படின்றது லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டராக வந்து போயிருக்காங்க நிறைய பேர். அதனால் இதில் வேகன்சிஸ் அப்படின்றது கூடுதலாக தான் செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் உள்ள வேகன்சி லிஸ்ட்டையும் இந்த இன்டர்வியூ வந்து 2023 பிப்ரவரி மாதம் வந்து போன இயரில் வந்து நடந்தது. இதே மாதிரி அதையும் வந்து ஹோல்டு பண்ணாங்க. அது ஒரு சில மாவட்டத்துக்கு மட்டும் நமக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குது. அதையும் நம்ம வந்து விஷுவல் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ இதில் கொடுத்துருக்கிற நம்பர் படி தான் வந்து இது வந்து லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க, மெரிட் லிஸ்ட் படி. ஸோ இந்த அப்ளிகேண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கிற இதில் உள்ள நம்பர் தான் இப்போயும் வந்து இன்டர்வியூ லெட்டரை இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக மாவட்ட வாரியாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. கூடியிலே மற்ற மாவட்டத்துக்கும் நம்ம வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்வியூக்கான ஸ்டடி மெட்டீரியலை பற்றி போன வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் தரேன், வேணுங்கிறவங்க இங்கே மெட்டீரியல் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் சம்மந்தமாக மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டிஎன்இஹெச்டி சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து வீடியோலேயே நான் கொடுத்துட்ருப்பேன். ஸோ காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுப்பேன். அதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுனால நான் அதில் வந்து ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம். ஸோ இந்த ஒரு டிஎன்இஹெச்டி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்ஸ் எங்கள் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மெட்டீரியல் சம்மந்தமாக மட்டும் வேணும்னா கீழே வாட்ஸ்அப்பில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.